நான் 10K சம்பாதிக்கும் போதும் ஒரு சேவிங்ஸ்ன்றது கிடையாது. என்னை விட அதிகமாக ஒரு 1 லேக் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குமே வந்து ஒரு சேவிங்ஸ்ன்றதே கிடையாது. இந்த சேவ் பண்ணுறது வந்து நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறது? 10,000 சம்பாரிச்சாலும் சரி, 1,00,000 ரூபா சம்பாரிச்சாலும் சரி, உங்களோட சேவிங்ஸ் ரேஷியோ வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு 25% ஆஃப் தி அமௌண்ட் நம்ம சம்பாதிக்கிறதுல கண்டிப்பாக சேவ் பண்ணணும். இன்னைக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் சேவிங் ஆப்ஷன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கோல்டு. ஏன்னா அது ஃபிசிக்கலாக நீங்கள் கண்ணில் பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா 20 to 25% growth கிடைக்குது நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா. அதே ஈக்குவலண்ட்டாக வந்து நீங்கள் ஒரு லாங் ரன்னில் இன்னைக்கு நான் வந்து ஒரு 10,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னா ஒரு 5,000 rupees நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டிங்கன்னா அந்த 5,000 rupees நீங்கள் அடுத்த 40 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 24 லட்ச ரூபா வரும். ஆனால் அந்த 40 வருஷம் கழிச்சு உங்களோட டோட்டல் கார்பஸ் ஃபண்ட் வந்து 4 கோடி ரூபா இருக்கும். ஓகே, இதை நம்ப முடியுதா உங்களால்? முடியும். நீங்கள் வந்து எஸ்ஐபி கால்குலேட்டர்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எவ்ரி மந்த் 5,000 ரூபா விச் இஸ் ஒரு வருஷத்துக்கு 60,000 ரூபாய், 40 வருஷத்துக்கு 24 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 40 வருஷம் கழிச்சு அந்த 24 லட்ச ரூபாய் 4 கோடி இருக்கும். இதை நான் சொல்கிறது லாஸ்ட் 40 இயர்ஸ் 50 இயர்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு நீங்கள் ஒரு 1000 ரூபாய் சேவ் பண்ணாலோ இல்லை 2,000 ரூபாய் சேவ் பண்ணாலோ இல்லை ஒரு 5,000 ரூபாய் சேவ் பண்ண நினச்சிங்கன்னா கூட அந்த சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபியூச்சரில் உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.